தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆரோக்கியபுரத்தில் சாலை முழுவதும் சேதமடைந்த நிலையில் தற்போது சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்து எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக பெரும் அளவிலான பாதிப்பு ஏற்பட்டது. அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் அதிக கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் அதிகமான மழைநீர் மற்றும் வெள்ள நீர் தேங்கியதன் காரணமாக பல்வேறு சாலைகள் அடித்து செல்லப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. நாம் தற்போது இருக்கின்ற பகுதி தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்தோணியார்புரம் பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய ஒரு சிறிய பாலம் ஒன்று உடைந்து அந்த பகுதி முழுவதும் இந்த திருச்சியில், அதாவது இங்க தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய போக்குவரத்தானது முற்றிலுமாக கடந்த தினங்கள் 2-3 தினங்களாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த பாலத்திற்கு அருகிலேயே தற்காலிகமாக ஒரு சிறிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த பாலத்தில் தற்பொழுது போக்குவரத்தானது தொடங்கியுள்ளது. அதன் அந்த சாலை வழியாக தற்பொழுது வாகனங்கள், சிறிய வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் அனைத்துமே அந்த பாலத்தை பயன்படுத்தி தற்பொழுது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடிக்கான போக்குவரத்தானது இன்று காலை முதல் தொடங்கியுள்ளது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த சாலை பாலமானது தொடர்ந்து உடைத்ததன் காரணமாக இந்த அருகே இருந்த இந்த அந்தோணியார்புரம் பகுதியில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு இருக்காங்க. இந்த வெள்ளம் நேரத்தில் இங்க என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிங்க? மேலும் இந்த பாலம் எப்போ உடைஞ்சிச்சு, அதை நீங்க பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. நைட்டு ஒரு மதியம் போல் பாலம் அதிக அளவு தண்ணி வந்ததுனால பாலம் உடஞ்சி தண்ணி போனனால ஊர் மக்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இல்லைன்னா தூத்துக்குடி மக்களே காப்பாற்ற முடியாது. தண்ணி உடஞ்சி இப்போ பாலம் உடஞ்சனால தான், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. ஏகப்பட்ட தண்ணி, ஏன்னா நிறைய தண்ணி வந்ததுனால இதாகிருக்கு. இந்த பாலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகமான மழை பெஞ்சிச்சு. இந்த மழை நேரத்தில் நீங்களாம் எங்கே இருந்தீங்க? இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? அந்த நேரத்தில் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க? ஊரில் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி தண்ணியெலாம் வருது, மேட்டான இடத்துக்கு வந்துடுங்க ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. அலௌன்ஸ் பண்ணி ஊர் மக்களை பூரா ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போய் தங்கியிருந்தோம். அங்கேயும் தண்ணி ஃபுல்லாக வந்த உடனே மாடி வீடை பார்த்து போய் தங்கியிருந்தோம். எல்லாம் சாப்பாடு வசதியெல்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஊரில் கொஞ்சம் எதாவது பண்ணி கொடுத்து சாப்பாடு அன்னைக்கு 2 நாள் கதைக்கு ரைட் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியிருந்து யாரும் இன்னும் சாப்பாடு கொண்டு வர முடியல. ஆனால் வர முடியாத அளவுக்கு தண்ணி எல்லா இடத்துலையும் கிடக்குது. அதனால் அத்தியாவசிய பொருள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு கடைகளில். இந்த பாலம் உடையிறப்ப இந்த மழை பெய்யறப்ப நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்த இடமெல்லாம் எப்படி? நாங்கள் எல்லாம் கீழே இருக்க முடியாமல் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி நாங்கள் மேலே மாடியில் மாடி வீட்டில் இருக்கவங்க, சின்ன வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் சாப்பாட்டு வசதியே இல்லாமல் தான் இருந்தோம். இன்னைக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத கண்டிஷன்லாம் இன்றைக்கி இருக்கு வீட்டில். அதுமாரி இந்த பாலம் உடைய போய் தான் எங்கள் ஊருக்கு காப்பிச்சு இதுக்கு கிழக்கிழங்கு பாதுகாத்தாங்க. இல்லைன்னா இதோட ரொம்ப பாதிப்பு, உயிர் சேதம் நிறைய ஆகிருக்கும். இதோட எங்கள் ஊருக்குள்ளே, இந்த ஊருக்கு பாதிக்கு மேலே வீடுகள் இல்லாமல் போயிருக்கும். இப்போதைக்கு இது உடஞ்சதுனால இனிமேல் இந்த பாலத்தை கொஞ்சம் அதிகமாக்கி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சிறுவண்டம் அணையிலேருந்து வடகாலில் கடைசி குளம் கோரம்பலங்குளம். இந்த கோரம்பலங்குளத்தில் கடைசி குளமாக இருக்கிறதுனால இதுதான் நம்ம கடைசி ஊரக்க பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் இங்கேருந்து வடக்கிருந்து வடிகாலில் மழை தண்ணி வந்துச்சுன்னா இந்த குளம் தான் தங்கணும். இது இங்கேருந்து எங்கள் அடிக்கணும். இல்லைன்னா இது கிழக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். இது பாலம் உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து தடை ஏற்பட்டுச்சு. அது இல்லாமல் மொபைல் எந்த ஒரு சிக்னல்ஸ் எதுவுமே மின்சாரம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களை தொடர்பு பண்ணி நீங்கள் எப்படி இருந்தீங்க அந்த நேரத்தில்? அந்த நேரங்களில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தொடர்பு கொள்ள முடியறதுக்கு யாருமே வெளியில் வர முடியல.
இங்கேயும் தான் இதோட பேர்பட்டு ஊருக்குள்ள இருந்து வெளியே வர முடியல. அவங்கவுங்க இருக்க இடத்துல இருந்தாங்க. அதனால் எதுவுமே யாரையும் தொடர்பு கொள்றதுக்கு செல்போன் மூலம் தொடர்பு பண்ணாலும் செல்போன் டவர் கிடையாது. அவங்கவுங்களா தான் யாராவது கையை காய்ச்சி அமைச்சு ஒன்று மாற்றி ஊர் மக்கள் ஒன்று வந்து பயங்கர ஊர் மக்கள் தான் ஒன்று ஹெல்ப் பண்ணாங்க. கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊர் பையங்க அந்த தண்ணியில் வந்தாங்க. உங்கள் பகுதியில் மழை நீர் இப்போ வெள்ள நீர்லாம் முழுமையாக வடிஞ்சிச்சா எப்படி இருக்குது? இன்னும் இன்னும் வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது வந்த வடிகாலில் அந்த வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுமாரி எல்லா பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. முழுமையாக வடியலை. அதனால் இந்த பாலத்தை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தெரிவிப்பது போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலத்தினுடைய அளவை இன்னும் பெரிதுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து தற்பொழுது இந்த பாலத்திற்கு அருகாமையிலேயே சாலை ஒன்று அமைக்கப்பட்டு தற்பொழுது திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் தற்போது போக்குவரத்தானது தொடங்கியுள்ளது. அதன் மூலம் சிறிய வாகனங்கள் முதல் பெரிய வாகனங்கள் மற்றும் பேருந்துகளுடைய சேவையானது தற்பொழுது தொடங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.